Jesus loves our daily Bible school. Praise the Lord, children. Jesus loves our daily Bible schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் childrens. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் ஆண்டவரை திரும்பி வர ஆண்டவரை உதவி செய்தீர். போக்கை வரத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்தீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பதற்காய் நன்றி. பிள்ளைகளின் ஆத்துமாவை நீர் காப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய போக்கை வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன் என்று உரைத்தவரப்பா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உம்மை அறிகிற அறிவினால் இன்னும் அதிகமாய் நிரப்பப்பட கிருபை தாரும். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பியிருக்கிறது போல டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். பிறகு நாம் வேதத்தை தியானிப்போம். என் மீது அன்பு கூர்ந்து வழியானே சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கருவியிலே குற்றமிக உமக்கென்று வாழ்ந்திட பிறக்கும் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே அப்பா. ஆராதனை உமக்கே ஆவியானவரே, அனுதினமோ உமக்கே. ஆராதனை 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 மகிமையானவருக்கு ஆராதனை, சர்வ சிருஷ்டிகருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஸ்தோத்திர கர்த்தாவே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாற்றிமயம் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது வழியானே சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிலே குற்றமிக. இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களை கழுவி உங்களை சித்திகளுக்கு வந்திருக்கிறது. உங்களுக்காக பரிகாரம் சென்றவிருந்த இயேசு, உன் கர்மத்தை சுமந்திருந்த இயேசு ரத்தத்தால் பிதாவோடு என்னை ஒப்பரவாக்கி மகிழக்கிலே. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்பரவாக்கி மகிழக்கிலே. கரைப்படாத
மகனாக இருந்தீராம் பார்ப்பேன் கலைப்படாத மகனாக இருந்தீராம் பார்க்கின்றே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து அப்பா பலியானிலே பலியான சிலுவையின் சுவாசிக்கிறப்பா கிருபாதர பலி நக்காய் ரத்தம் சிந்தி கழுவினர் குற்றம் நீங்க நம்முடைய மீது நிறுத்தும் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கறை நிறுத்தும் அவர் வெறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை வேண்டுப்படும் ஆக்கினை நம்ம பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். மாம்சமான உன் சரீரம் அன்று இழித்து புது வழித்திறந்தே மாம்சமான உன் சரீரம் அன்று இழித்து புது வழித்திறந்தே மகா மகா பரிசுத்தமும் திருசமுகம் எனது வாயத்திலே மகா மகா பரிசுத்தமும் திருசமுகம் எனது உலகத்திலே வல்லமையும் மகிமையோ அவியானவரே தகப்பனே அப்பா பிதாவே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே அப்பா உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து நான் சிலுவையிலே நக்காய் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க திருத்தி பிறக்கும் முன்னாம் என்று வாழ்கிற திருத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கேந்து வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. ரோமர் 11ஆம் அதிகாரம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். 2ஆம் வசனம். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி 3ஆம் வசனம், கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினபோது 4ஆம் வசனம், அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. 5ஆம் வசனம், அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. 6ஆம் வசனம், அது கிருபையினாலே
உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படியல்லவென்றால் கிருபையானது கிருபையல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படியல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. 7ஆம் வசனம். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். 8ஆம் வசனம். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. 9ஆம் வசனம். அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதலுக்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தோமாக கடவது. 10ஆம் வசனம். காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். 11ஆம் வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராகியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. 12ஆம் வசனம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படியா இருக்கும். 13ஆம் வசனம். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாயிருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராகியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை இரட்சிக்க வேண்டுமென்று. 14ஆம் வசனம். என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். 15ஆம் வசனம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ. 16ஆம் வசனம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். 17ஆம் வசனம். சில கிளைகள் முறிந்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால். 18ஆம் வசனம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். 19ஆம் வசனம். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறிந்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. 20ஆம் வசனம். நல்லது, அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறிந்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. 21ஆம் வசனம். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. 22ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். 23ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் அவிவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. 24ஆம் வசனம். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே
ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? 25ஆம் வசனம், மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவென்றால், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். 26ஆம் வசனம், இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோருக்கும் இரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர்கள் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். 27ஆம் வசனம், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. 28ஆம் வசனம், சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். 29ஆம் வசனம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. 30ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. 31ஆம் வசனம், அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். 32ஆம் வசனம், எல்லோர் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். 33ஆம் வசனம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்பு அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். 34ஆம் வசனம், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? 35ஆம் வசனம், தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? 36ஆம் வசனம், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். ரோமர் 11ஆம் அதிகாரம் முழுதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்கிறாரு. இருப்பினும் ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற வசனத்தை நாம் தியானிப்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். தேவன் எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்குறாரு. அநேகர் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். எல்லாருக்காகவும் ஏசப்பா ரத்தம் சிந்திருக்கிறாங்க இல்லையா? எல்லாரையுமே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? அழைக்கிறாரு. ரட்சிப்பு இலவசமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கிருபைகளையும் தராரு. எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? கிருபையை தராரு. எவ்வளோ பாவங்கள் செய்த பின்பும் ஏசப்பா அதை மன்னித்து மனதுருக்கம் உள்ள தேவன் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? கிருபையின் வழியாக எல்லாருக்கும் மன்னிப்பும் வழங்குறாரு. ப்ளஸ் வரங்கள் தருகிறார். கிருபை வரங்கள் என்றால் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வரங்கள், வாக்குதத்தங்கள் எல்லாருக்குமே கொடுக்கிறார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு. அழைப்பு, கிருபை, வரங்கள் எல்லாமே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு எல்லாவற்றையும் ஏசப்பா நமக்கு கொடுத்துட்டாரு. அதை திரும்ப அவர் வாங்கவே மாட்டார். ஓகேங்களா? அவர் தான் இதை எழுதினார். இந்த பிள்ளை இதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளை, போதகராக அழைக்கப்பட்ட பிள்ளை, தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை எழுதி வச்சிருக்கிறாரு. அதற்கான கிருபைகளை தராரு, அதற்கான வரங்களை தராரு. அதை திரும்ப அவர் பெறவே மாட்டார். ஆனால் நம்ம ஒன்று செய்யணும். அதை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஏசப்பாவுடைய அழைப்பையும் அவருடைய கிருபை வரங்களையும் நம்ம அசட்டை பண்ணாமல் பயன்படுத்தணும். ஓகேவா சிலன்? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அழைப்பு இருக்குது, கிருபை வரங்கள் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளலை, மேசியான்னு ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய அழைப்பையும் கிருபை வரங்களையும் என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. அதுக்காக கர்த்தர் எடுத்துட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருக்கிற ரட்சிப்பு எடுத்துட்டாரா? இல்லை, லேட் ஆகுது.
ஆனால் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை வரங்கள் வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் மாறவே மாறாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் புறஜாதிகளாக இருக்கிற நம்ம மேலேயும் ஏசப்பா அழைப்பு வச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பு நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த அழைப்பு மாறாது. கண்டிப்பாக நீங்கள் வாலிப பிள்ளைகளாவீங்க. கண்டிப்பாக கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. அவருடைய கிருபை வரங்கள் ஒரு நாளும் மாறாது. ஏசப்பா அதை திரும்ப எடுக்கவே மாட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். ஏசப்பா கிட்ட முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபை வரங்கள் என் மேலே பேசப்பட்டிருக்கு ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்க மறக்கக்கூடாது. சில்ட்ரன், ஏசப்பா எவ்வளோ நல்லவர். நம்மளையும் அழைச்சி நமக்கும் இவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்து நமக்கும் வரங்கள் கிஃப்ட்டு பயன்படும்படி செஞ்சுருக்கிறாரு இல்லையா? அப்போ அதை நம்ம அசட்டை பண்ணலாமா? ஏசப்பா கிட்ட ஜெபிச்சு நம்ம ஜெயத்தை எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா சில்ட்ரன்? சில்ட்ரன்ஸ், கேள்வி கேட்கலாமா? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத டேஷ் எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே ஆ 5000 பேரை, ஆ 6000 பேரை, இ 7000 பேரை. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.